அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். மார்க் 4வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் பக்கம் 52 புதிய ஏற்பாட்டில் வாசிக்க முடிய கேட்கிறேன். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இங்கே நீங்க பார்க்கும் பொழுது 23வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால், கேட்கிறதற்கு ஒருவன் என்ன இருக்கணும்? காது உள்ளவனாய் இருந்தால் என்ன செய்யணும்? கேட்க கடவன் என்றார் என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிறதை என்ன செய்யணும்? கவனியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கேட்கிறதை கவனியுங்கள். கேட்கிறதை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறோம். அதாவது ஒரு நகைச்சுவையான ஒரு கதையை வாசிக்கிட்டு இருந்தேன். 3 பேர் வேட்டையாட போனார்களாம். 3 பேர் வேட்டையாட போனாங்க. ஒருத்தர் லாயர், ஒருத்தர் டாக்டர், 3வது பாஸ்டர். 3 பேரும் அப்படியே காட்டில் வேகமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மான் முன்னால் அப்படியே பாஞ்ச மாத்திரத்தில் 3 பேரும் ஒரே நேரத்தில் கன்னை வச்சு சுட்டார்கள். டப்புன்னு மான் கீழே விழுந்தது, உடனே மரித்து போனது. அந்த மான் கிட்ட போனாக்கா ஒரே ஒரு புல்லட் தான் அதை துளைத்ததாக கண்டார்கள். உடனே 3 பேருக்குள்ள பெரிய ஒரு வாக்குவாதம். என்னன்னு கேட்டால், நான் தான் இதை சுட்டேன் அப்படின்னு சொல்லி 3 பேர், பாஸ்டர் சொல்றாரு, லாயர் சொல்றாரு, டாக்டர் சொல்ற, பெரிய சண்டை, பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. இது மான் யாருக்கு சொந்தம் என்று அடித்தடி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் திடீர்னு வந்தார். என்னங்க சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னார். எங்க நாங்கள் 3 பேரும் சுட்டோம், இந்த மான் கீழே விழுந்தது, யார் சுட்டோன்னு இப்போ தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போய் அப்படி இப்படி மானை தொட்டுக்கிட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு திடீர்னு உடனே சொன்னார், இதில் என்னங்க பெரிய பிரச்சனை, இந்த மானை சுட்டது பாஸ்டர் அப்படின்னார். ஏங்க அப்படின்னு 3 பேர் சண்டை கேட்டேன். கரெக்டாக ஒரு காதில் போய் அடுத்த காதில் வெளியே வந்திருக்கு புல்லட்டு, அதனால தான் பாஸ்டர் சுட்டார். புரியலையா? யாரு கவனிக்கலையா? மானை சுட்ட புல்லட்டு ஒரு காதில் போய் அடுத்த காதில் வெளியே வந்திருக்குதான். அதனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உடனே சொல்லிட்டார், இதை சுட்டது யாரு? பாஸ்டர் தான். ஏன்னாக்கா கரெக்டாக ஒரு காதில் சுட்டு அடுத்த காதில் வெளியே போகிற சத்தியத்தை அழகாக சொல்ல கை தேர்ந்தவர்கள் யாரு? ஒரு சிலர் உண்மையை கரெக்டாக சொல்றாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு. நீங்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நிறைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு ஒரு குறைபாடே இல்லை. சர்ச்சில் நானும் யோசிக்கிறது உண்டு, ஒவ்வொரு வாரம் எவ்வளோ சொல்கிறீங்களே, ஆனாலும் பாருங்கள் அநேக குடும்பங்களில் நம்ம சொல்கிற சத்தியத்தை கேட்குறாங்களா நடக்கிறாங்களான்னு பாதி கூட சில நேரம் சந்தேகம் வரக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாரத்தில் ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கேட்கிறதை என்ன செய்யணும்? கவனியுங்கள். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கர்த்தர் பாருங்க, சுவிசேஷத்தை வசனத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது, இந்த அதிகாரத்தில் முன்பாக நீங்க பார்க்கும் பொழுது ஒரு ஓமை தான் சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் விதை விதைக்க போனான் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மனுஷன் விதை விதைக்கும் பொழுது அப்படியே விதையை தூவிட்டே போறாரு. அதில் சில விதை வழியருகே விழுந்து சிதறி போயிடுச்சு, பறவைகள்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு சில விதைகள் கல் உள்ள இடத்துல மண் இல்லாத கற்பாறையில் விழுந்தது, சீக்கிரமாக முளைச்சது, ஆனால் கீழே வேர் விடுறதுக்கு வழி இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஒரு சில விதைகள் முள்ளுகள் உள்ள இடத்துல விளைந்தது, அது நல்லா வளர்ந்தது, ஆனால் முடிவில் என்னாச்சு, அந்த முள்ளுகள் அதை நெருக்கி சாகடிச்சிருச்சு.
ஆனால் ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைத்து பயிராகி 1 30 60 100 என்று பலன் தந்தது. இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலையும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு God is sowing a seed into your heart. இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் ஒரு விதையை விதைக்கிறார். அந்த விதை நல்ல கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக வளர்ந்து உங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக அது வளர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் அவன் கேட்க கடவன். ஒரு ஆள் அப்படிதான் டாக்டர்கிட்ட போனாராம். சார், எனக்கு காதில் இது ஹியரிங் எய்டு கேட்கறதுக்காக மெஷின் மாட்டியிருக்கிறேன், ஆனால் காதே கேட்க மாட்டேங்கி, கொஞ்ச நாளாக காதே கேட்கல, எனக்கு கொஞ்சம் வருஷங்களாக காதே கேட்க மாட்டேங்கி, ஏதாவது பண்ணுங்க, இந்த மெஷின் ஏதோ தப்பாயிருச்சா அப்படின்னார். டாக்டர் அந்த மெஷினை காதுலேருந்து பிடுங்கினார். பிடுங்கினோடனே நான் நல்லா கேட்குதே, இந்த ஆள் ராங் காதில் போட்டிருக்கிறார். அந்த மெஷினை கேட்காத காதில் போடுறதுக்கு பதிலாக கேட்குற காதில் போட்டு இருக்கிற காதையும் கெடுத்துட்டு உட்காந்துருக்கார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியும் இருக்கிறாங்க. இன்னொரு கதை அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனாராம். நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க, ஆனால் ஒரு சிலர் புதுசாக வந்திருக்கீங்க. சார், எங்கள் மனைவிக்கு காதே கேட்க மாட்டேங்கு, ஆனால் சொன்னாலும் வரமாட்டேங்கிறா, டாக்டர்கிட்ட போகலான்னா வரவே மாட்டேங்கிறா, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், எப்படியாவது அவளை இங்கே கூப்பிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யணும், காது கேட்கலன்னு அவளுக்கு நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி செஞ்ச பிறகு மனைவி புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு தான் காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போனார். இன்னைக்கு எப்படியா இந்த அம்மாவுக்கு காது கேட்கல நிரூபிச்சு நாளைக்கு திரும்பி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும். மனைவி நிற்கும் பொழுது பக்கத்து ரூம்லேருந்து, ஏம்மா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வச்சிருக்க அப்படின்னு. மனைவி சத்தமே போடலை. இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போய், ஏம்மா இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன அப்படின்னார். அப்பயும் அம்மா சத்தமே போடலை. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த அம்மா இருக்கிற ரூம் வாசலில் நின்றுட்டு, ஏம்மா இன்னைக்கு நைட்டு என்னம்மா டின்னருக்கு சமைச்சிக்கிட்டே இருந்த அம்மா சத்தம் போடாத மாதிரி தெரிஞ்சது இவருக்கு. இன்னும் கிட்ட போய், உன்னை பார்த்து தானே கேட்குறேன், இந்த 4 வாட்டி இதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு காது கேட்கலன்னு, என்னம்மா சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற அப்படின்னு. அம்மா திரும்பி பார்த்து, இதோட 4 வாட்டியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு சப்பாத்தி வச்சிருக்கிறேன். இப்போ யாருக்கு காது கேட்கல? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்தை இப்படி தான் கேட்குறோம். சகோதரர் அருண் சந்திரன் நம்ம இடத்துல வந்த பொழுது முதல்ல ஆரம்பித்தார். உங்கள் மத்தியில் இன்றைக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக விசுவாசிகளை தாக்கக்கூடிய 3 கொடிய வியாதிகளை குறித்து உங்களிடத்துல சொல்லிவிட்டு இங்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த கொடிய வியாதிகள் சபையில உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளை தான் அதிகமாக தாக்கும். இதற்கு மருந்து கிடையாதா என்ன சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இது தாக்குவதற்கு முன்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய என்ன கொடிய வியாதி. முதல்ல வியாதி என்னன்னாக்கா, ஒரு வார்த்தை கர்த்தருடைய வசனத்தை, இதுதான் அப்பயே கேட்டனே, ஏற்கனவே இந்த வார்த்தையை கேட்டுட்டனே, இது ஒரு முதல் வியாதி. அப்போ உள்ளே போவாது, கவனமே இருக்காது. இந்த வசனம் தானா, எனக்கு தெரியாத வசனமா, இந்த வசனம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அடுத்து என்ன வசனம் போக போகிறார் என்று சொல்லி உடனே ஒண்ணுமே உள்ள இறங்கியிருக்காது. 2வது கொடிய வியாதி, ஒரு வசனத்தை கேட்ட உடனே இது எங்க வீட்டுக்காரருக்கு தான். சிலர் தெளிவா சொல்ல, எங்க வீட்டுக்காரருக்குன்னே நீங்க பேசுனீங்க பாஸ்டர். கண்டிப்பா நான் வேணா நிச்சயமா சொல்ல, 90% உனக்காக தான் பேசியிருக்கிறார். பக்கத்தில் இருக்கவனுக்காக என்று சொல்லி வர்ற பிரசங்கத்தெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தானாக்கா அது 2வது வியாதி. 3வது வியாதி, உட்காந்துக்கிட்டே பிரசங்கி யாருக்கு மார்க் போடுறது. இவர் கரெக்டாக பண்ணுறாரா, கொஞ்சம் தடுமாறுறார், வசனத்தை மறந்துட்டார், அங்கே தேடுறார் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் அதே சத்தியத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த நாட்களில் சபையில் ஜனங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நம்ம கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட, ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ, கனிதரும் வாழ்க்கை வாழ, அல்டிமேட்டாக இங்கே உள்ளே வந்தவங்க எல்லாரும் மேலே போகணும். அல்லேலூயா. பப்ளிக் எக்ஸாமு கிளியர். எதுக்குங்க ஸ்கூலில் 10வது வகுப்பு போட்டு முட்டி முட்டி மோதுறாங்க, 12வது வகுப்பு எதுக்கு முட்டி முட்டி மோதுறாங்க? 100% ரிசல்ட் வரணும். கர்த்தருடைய வருகை அன்னைக்கு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அந்த ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, அதை
சாத்தியமாக மாற்றுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையின் வசனம். இன்னைக்கு ஆண்டவரே பாருங்க, சுவிசேஷத்தை தெளிவாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் பாருங்க, பிரசங்கத்தின் ஆரம்ப நாட்களிலே இந்த உவமையை சொல்லி, ஒரு விதைக்கிறவன் எப்படி விதையை தூவுகிறானோ அதே போல கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறது. ஒரு சிலர் அதை கேட்டும் கேளாமல், உணர்வே அடையாமல், அது எங்கே வருது போதுன்னே பார்க்காம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பொல்லாதவன் பிடித்தாலும் தங்களிலே வேறு இல்லாத ஒரு நிலைமை, ஆழமற்ற ஒரு வாழ்க்கை, வளர முடியாமல் இழந்து போகிறார்கள். ஒரு சிலர் சந்தோஷமாக தான் பெற்றுக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அநேக உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் இருக்கிறது நிமித்தமாக கொஞ்சம் பிரச்சனை வந்தது, இடர்லடைந்து போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அதை பெற்றுக்கொண்டு 30, 60, 100 என்று பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு கிளாஸில் பாடம் கொடுக்கிற ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு மாநிலம் முழுவதும் ஒரே பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சமச்சீர் கல்வியும் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே அவரே சமச்சீர் கல்வி கொண்டு வந்து உலகத்தில் இருக்க எல்லா சபைகளிலும் ஒரே கல்வி தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இங்கிலீஷ் சர்வீஸ்லையும் அதே தான், தமிழ் சர்வீஸ்லையும் அதே தான். ஒருவேளை மீடியம் தான் வித்தியாசமாக இருக்கும். எல்லா ஆராதனைகளும் எல்லா திருச்சபைகளிலும் ஒரே சிலபஸ் தான். இன்னைக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு தமிழகம் எங்களும் கொண்டு வந்து பெருசாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் ஒரே சத்தியம் இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவதும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதும் அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து தான் ஆண்டவர் இன்னைக்கு சொன்னாரு, ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் அவன் கேட்க கடவன், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். இன்னைக்கு இந்த கவனக்குறைவினால தான் நிறைய பேர் இழந்து போகிறோம். ஏதோ சொல்றாங்க, இப்போ எத்தனை மணிக்கு முடியும், இங்கேயே உட்காந்துக்கிட்டு வீட்டில் இன்னைக்கு போன பிறகு என்னத்தை சமைக்க போகிறோம், ஒன்றும் செய்யலையே, இல்லைன்னா சமைச்சது சில நேரம் ஸ்டவ் அணைச்சமா அணைக்கலையான்னு இப்போ தான் சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வந்துச்சுனாக்கா, யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நானே சில நேரம் வீட்டெல்லாம் பூட்டின பிறகு ஹீட்டர் ஆஃப் பண்ணனா, லைட் ஆஃப் பண்ணனா, அப்போ தான் சந்தேகம் வரும். என்றைக்கோ இல்லாமல் ஒரு நாளைக்கு என்றைக்காவது ஸ்டவ்வை கொஞ்சம் கொளுத்திட்டு, ஏதாவது வீட்டில் யாராவது வைஃப் ஏதாவது ப்ரேயருக்கு எங்கேயா போயிருந்தாங்க, அன்றைக்கி ஏதாவது சுட வைக்கணும், முட்டை போடணும், ஏதாவதுக்கு எப்போயாவது தப்பி தவறி நம்ம செய்கிறதே ஆடிக்கு ஒரு நாள் ஆவணிக்கு ஒரு நாள், அன்னைக்கு போய் போட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்து கதவை மூடின பிறகு தான் அந்த கேஸ் சிலிண்டரை மூடினா அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அநேக அப்படிப்பட்ட சந்தேகம்லாம் வந்துச்சுன்னா, அப்பாலே போ அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டவ் அணைச்சிட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்களாவது அணைக்காமல் வர்றதாவது, அப்படியே அணைக்காமல் வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இல்லைல்ல, அதனால் சந்தோஷப்படுங்க. வெடித்த குக்கர் இருந்த ரூமில் இருந்தவங்களே காப்பாற்றினவர் நம்ம தேவன், உங்களை காப்பாற்ற மாட்டாரா? அதனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற 1 மணி நேரம் தயவுசெய்து வேறு எல்லா சிந்தனைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையின் வசனங்களை ஒழுங்காக கவனிங்க. நம்முடைய தேவன் பேசுகிற ஒரு தேவன். அன்னைக்கு பாகால் பதிலளிக்கவில்லை, ஆனால் தேவன் உடனடியாக பதிலளித்தார், அக்கினியின் மூலியமாக பதிலளித்தார். தேவன் மனுஷனோடு உறவாட வேண்டும் என்று முதல்ல இருந்தே ஒரு வாஞ்சை நோக்கத்தோடு கூட மனுஷனை உண்டாக்கினார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை சந்திக்கும்படியா உறவாடும்படியா இறங்கி வந்தார். ஆனால் மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்க தடை பண்ணின காரியம் என்று சொல்லி பார்த்தால் பாவம் மனுஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது, தேவனை பார்த்தா ஒரு பயம் உண்டாக்கினது. இன்னைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். தேவன் சொன்ன வார்த்தையை கவனிக்காமல் போனார்கள். இருக்கட்டும், விடுங்க, அது ஒரு லைட்டு தான் இதாக இருக்கு, பரவாயில்ல. அந்த சூழ்நிலையில் தேவன் சொன்னதை செய்யாமல் போன சூழ்நிலையில் அவளுடைய இருதயத்தில் மனசு குத்த ஆரம்பித்தது. வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை சத்தத்தை கேட்டு அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். தேவனுடைய சத்தத்தை கேட்டு மனுஷன் பயந்து ஒளிந்து கொண்டதுக்கு என்ன நடந்தது? தேவனுக்கு விரோதமான பாவம் இருதயத்துக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஆதி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். சீனாய் மலை கிட்ட வந்து அங்கே நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த மலையில் இறங்குகிறார். பெரிய இடி முழக்கத்தோடு, மின்னலோடு, உரத்த சத்தத்தோடு கர்த்தர் அங்கே பிரசன்னமாகி வெளிப்படும் பொழுது தேவ ஜனங்கள் மோசேயை பார்த்து என்ன சொல்லுகிறார்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக. பேசினால் என்ன செய்வோம்? செத்து போவோம் என்றார்கள். தலைமுறை தலைமுறையாக மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதே மறந்து விட்டான். இன்னைக்கு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க படைக்கப்பட்டவன். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய செவிகளிலே கேட்க படைக்கப்பட்டவர்கள், கேட்கும்படியாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே நம்முடைய தாறுமாறான வாழ்க்கை நிமித்தமாக, நம்முடைய பாவ ஜீவியத்து நிமித்தமாக, பாவியாக பிறக்கிற மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில காணப்படுகிறதை நீங்க வேதம் முழுவதில் நீங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாடில இந்த சொற்றொடரை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காதுள்ளவனாய் இருக்கிறவன் கேட்க கடவன். அது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லைங்க, ஏறத்தாழ 10 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 11வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்க வேணாம், இந்த வசனங்களை நோட் பண்ணிக்க. இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொற்றொடர் சொல்லப்பட்டிருக்கு. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி மத்தேயு 11:15, மத்தேயு 13:9, மார்க்கு 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதி கொள்ளுங்கள். மத்தேயு 11:15, மத்தேயு 13:9, மார்க்கு 4:9, இன்னைக்கு நம்ம வாசித்த மார்க்கு 4:23, லூக்கா 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கேயும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா 8 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ அப்படி பார்த்தா எத்தனை முறை? 1 2 3 4 5 13 முறை கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம், 11வது வசனம், 17வது வசனம், 29வது வசனம், 3வது அதிகாரம் 6வது வசனம், 13வது வசனம், 22வது வசனம். மறுபடியும் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம், 11வது வசனம், 17வது வசனம், 29வது வசனம், 3வது அதிகாரம் 6வது வசனம், 13வது வசனம், 22வது வசனம் மற்றும் 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்தில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, சபைகளுக்கு சொல்லுகிறதை என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆவியானவர் சபையோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளோடு கூட பேசணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்டு அதன்படியாய் நம்ம செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22 முதல் 25 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், ஒருத்தன் பாருங்க வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலனா அவன் யாரை போல இருக்கிறானா? கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து போகிறான். நீங்களும் நானும், நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு எப்படிங்க தெரியும்? நானே தெரிஞ்சுக்கணும்னா போய் கண்ணாடியில் பார்க்கணும். ஜஸ்ட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு சும்மா வந்துட்டோனாக்கா, காலையில் எந்திரிச்சு போய் கண்ணாடியில் பார்க்குறோம், முடியெல்லாம் அப்படி இப்படி நிற்கிது. அப்படியே எந்திரிச்சு சர்ச்சுக்கு வந்துட்டோன்னா யார் தப்பு? கண்ணாடி தப்பா? நீங்களும் நானும் தான் தப்பு. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் நம்ம கேட்டு அதன்படி செய்யாமல் சும்மா போயிட்டோன்னா எப்படின்னா ஒரு மனுஷன் கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுற மாதிரி. இன்னைக்கு கண்ணாடியை பார்த்து அதுக்கு முன்பாக அழகுப்படுத்தி அப்படி இப்படிலாம் பண்ணி, இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட பேசி உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தி உங்கள் குடும்ப சூழ்நிலையை ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது, இதை தான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், இதை விட்டால் வேறு வேலையே இல்லை, இதே தான் வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை மாற்றி ஏமாற்றி கொண்டிருந்தால்
யார் மேலே தப்பு? கர்த்தர் மேலே தப்பு இல்லை, இன்னைக்கு உங்கள் மேலே தான் தப்பு. ஹல்லேலூயா. நம்ம மேலே தான் தப்பு. தேவன் நம்மோடு கூட தெளிவாக வாரந்தோறும் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை சபைக்கு சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். சீக்கிரத்தில் எக்ஸாம் வரப்போகுது. இன்னைக்கு 10th எழுதுறவங்க 12th எழுதுறவங்களுக்கு 10 மாதம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையின் எக்ஸாம் எழுதுவதற்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆச்சம நேசர், நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. வாரந்தோறும் சத்தியம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டு அதன்படி படித்தாதான் பாஸ் ஆக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தெளிவாக பேசுகிற வார்த்தையின் வசனத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுச்சு. கேட்குறோம், என்னமோ கேட்குறோம், வர்றோம் போகிறோம். பட் அதன்படி செய்கிறதற்கு ஒரு இம்மி கூட அசைகிறதில்லை. இந்த நிலைமைகள் மாறியே ஆக வேண்டும். திருச்சபையில் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் இந்த நாட்களில் தெளிவாய் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளே ஊழியர்களாகிய நாங்கள் அப்படியே கேட்டு பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் வாரம் முழுவதும் அழுது ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எதையாகிலும் கர்த்தர் இந்த வாரத்தில் திருச்சபைக்கு நீங்கள் வெளிப்படுத்தின ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கண்ணீரோடு பயபக்தியோடு இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்கிற ஒரு அறிவோடு கூட உங்களுக்கு நாங்கள் போதித்து கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்டு நீங்களும் நானும் அதன்படியாய் செய்வது இது தேவ வசனத்துக்கு நம்ம கொடுக்கிற கனத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை கவனமாக கேட்க வேண்டும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை போதிப்பதற்கு தேவ ஊழியர்களாகிய எங்களையும் இந்த இடத்துல ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இதன்படி நீங்கள் செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் பிரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார். ஒரு சில புண்ணியவாளன் வர வழியிலே பிரெஸ்கிரிப்ஷனே தொலைச்சிருவாங்க. ஆனால் அப்படி யாரும் முக்கால்வாசி செய்கிறதில்ல. டாக்டர் எழுதியிருந்தால் அவர் 100 போட்டிருந்தா கரெக்டாக அது என்னன்னு பார்த்து காலையில் 1, சிலது 010 அப்படின்னு போடுறாரு. அப்படி போட்டால் என்னது, மதியம் சாப்பிடணும். ஒரு சிலர் 001 அப்படின்னு போட்டு தான் ராத்திரி சாப்பிடணும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து அதை பத்திரமா வச்சு முடிஞ்ச லேமினேட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அவர் சொன்னபடியே சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் ஒவ்வொரு வாரத்தில் நீ இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதானே, இது தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம். இங்கே கர்த்தர் கொடுக்கிற வசனம் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இதன்படியாய் செய்ய ஒருவன் முற்பட்டால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கே ஒரு வேதனை இருதயத்தில் உண்டானதுனால தான் இப்படியாக சொன்னார். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் ஒழுங்கா கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அறிவுரைகளை, ஆசீர்வாதத்துக்கு வழியை, கடிந்து கொள்ளுதலை, மெச்சிக்கொள்ளுதலை, பாராட்டுதலை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் திருச்சபையில். இதை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு சில முக்கியமான தலைப்புகளில் சில சத்தியங்கள் உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். அறிந்த சத்தியங்களாக இருக்கலாம். அறிந்திருந்தாலும் அதை நோட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் செயற்பட போகிறோம். நான் சொன்னேன், மனுஷன் பாவத்து நிமித்தமாக தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான் என்று சொல்லி, இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு அதன்படி நடக்க நம்மை தடை பண்ணுகிற ஒரு சில காரியங்கள். இரண்டாவது, தேவன் எப்படியாக பேசுகிறார், எதன் மூலியமாக பேசுகிறார். இரண்டாவது, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும். மூன்றாவது, இந்த தலைப்புகளில் சுருக்கமாக கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆராய போகிறோம். எழுதி கொள்ளுங்க. மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு உண்டான தடைகள். நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு காரியம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். வாசிங்கள். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இந்த சம்பவத்தை அநேகர் ஒருவேளை அறிந்திருக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி பணிவிடை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சிறு பிள்ளை. அன்றைக்கு திடீரென்று ஒரு நாள் இரவிலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேல் யார் கூப்பிட்றான்னு நினச்சிக்கிட்டான்,
ஏலி கூப்பிடுகிறான் என்று நினைச்சுக்கிட்டான். அதற்கு காரணம் என்ன? சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், நம்ம நிறைய பேரோடு கூட பேசுகிறார். ஆனா பேசுறது யார் என்று தெரியவில்லை. யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிங்கள். யோவான் 4:10. அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அந்த சமாரியாவில் இருந்த கிணத்தண்டை இருந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். மனுஷன் தேவனுடைய சத்தத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம் தேவனை அறியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப அவ்வப்போது நான் நினைக்கிற ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். நியாயாதிபதிகள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததியார் அவருக்கு பின் எழும்பிற்று. இன்னைக்கு man is not able to hear God's voice, first of all because he doesn't know who God is. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை ஏன் மனுஷன் கேட்க முடியவில்லை? தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, தேவனை அறியவில்லை. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஒரு தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவராக மேலிருந்து அந்தரங்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறவாததற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை, நம்ம இருதயத்தின் எண்ணம் என்பது என்னது என்பதை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று தெரிந்தால் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிற விதமாக இருக்க மாட்டோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு God's voice is clearly speaking to some of you here. இந்த இடத்துல இருக்கிற அநேகர் இடத்துல கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு தெளிவாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஏதோ ஒரு யோசனையில் கேட்டேன், இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய செவிகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தான் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாள்லையும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்களும் நானும் நம்மை முதலாவது தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். இப்படியாக வருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகள் நீங்கும். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை, ஆகையால் அவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது, ஒரு மனுஷன் கர்த்தர் தான் பேசுகிறார் என்று தெரிந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், மத்தேயு 13வது அதிகாரம் நீங்கள் எடுங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 9 முதல் 17 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கும் கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாருங்க, மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கு தடை இருதயத்தில் ஒரு மந்தமான நிலைமை, கொழுப்பு பிடிச்ச இருதயம் சொல்லுவாங்க மனுஷனுக்கு. சிலருக்கு சொல்லுவாங்க, இவருக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கு. கொலஸ்ட்ரால் அந்த கொலஸ்ட்ரால் இல்லை, இவனுக்கு ரொம்ப கொழுப்பு. என்ன கொழுப்பு? கேட்கக்கூடாதபடிக்கு இருதயம் கொழுத்து இருக்கிறதாம். இன்னைக்கு ஐஸ்வர்யம், பதவி, சில இடங்களில் போய் பாருங்களேன், இங்கே கூட பின்னால் சில இடங்களில் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். நாங்களும் போய் வருஷம் கற்றுன்னு கத்திட்டு வந்தோம். ஒரு பயம் வெளியே வர மாட்டோம். இருக்கிறானா இல்லையா, வீட்டுள்ள இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வந்தது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு
கிறிஸ்மஸ் தாத்தாவை கூப்பிட்டு போகலான்னு. கிறிஸ்மஸ் தாத்தா அங்கே போய் சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தால் வெளியே உள்ளே ஓடி வந்துட்டானு. அப்போ உள்ளே தான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? உள்ளே தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் வாரம் போகும்போது மிக்கி மவுஸு, டானல்டு இவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். எப்பா நம்ம விளையாட்டு காட்ட போல சுவிசேஷம் சொல்ல போகிறோம். ஏதோ ஒரு நாள் சாக்லேட்டு கொடுத்தேன்னு வெளியே வந்தானுங்க. ஒவ்வொரு வாரம் மிக்கி மவுஸ் போய் ஆடினாக்கா நம்மளை போய் என்ன நினைப்பாங்க, வசனத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனாலும் பாருங்கள், இன்னைக்கு மனுஷன் தனக்கு நினைக்கிறான், எனக்கு எல்லாம் இருக்குது, ஐஸ்வர்யம், எனக்கு எதுக்கு தேவன், கர்த்தருடைய சத்தம் எனக்கு எதுக்கு, கர்த்தர் பேசுகிறாருன்றீங்களே, அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், ஏற்கனவே எனக்கு எல்லாம் இருக்குது, இந்த தேவனிடத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், இருக்கிற ஒரு காரியமும் உங்க கூட மேலே வராது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒன்று கூட மேலே வராது. அப்போ மேலே போகிறதுக்கு எங்கேருந்து வழி கேட்கணும்? தேவன் சொன்னால் தான் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் சொல்லுகிறோம், கேட்க வேண்டும். கொளுத்து போன இருதயம், சங்கீதம் 95:7 நீங்க வாசிக்கும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்ன செய்யக்கூடாது? அவர் நம்முடைய தேவன். 8வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின பொழுதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஒரு சிலருக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கறதுக்கு அவர் அறியவே இல்லை, தேவனை அறியாததுனால கர்த்தருடைய சத்தம் கேட்கல. ஆனால் ஒரு சிலருக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று அறிந்தாலும் இருதயம் கொளுத்து போயிருக்கிறது, இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களை உடைப்பாராக. இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையின் வசனம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மீட்சி, விடுதலை, எழுப்புதல், சமாதானத்தை கொண்டு வரும் என்று அறிந்து பொல்லாத பிசாசன் அந்த வசனத்தை பிடுங்க முயற்சி செய்யும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வெற்றி பெற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இங்கே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கேட்கக்கூடிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் தடை பண்ணுகிறது என்ன? ஒரு கடின இருதயம், கொழுப்பு நிறைந்த இருதயம், மந்தமாய் கேட்கிற செவிகள். இது 3 எழுதி கொள்ளுங்க. இது பெரிய ஒரு தடை. இன்னைக்கு எல்லா வசதிகளும் மனுஷனுக்கு இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு இல்லாத வசதினே கிடையாது. எதை வேணா செய்வான். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கும் பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த மார்ஸில் கொண்டு போய் அங்கே ஒரு விமானத்தை இறக்கி, ராக்கெட்டை இறக்கி, அது பேர் என்னது, க்ரூயிசரா, கியூரியாசிட்டின்னு சொல்லி 2000 கோடியா, $2 பில்லியன் என்றால் எவ்வளோ? 8000 கோடி. $1 பில்லியன் என்றால் ஏறத்தாழ 5000 கோடி விலை. ஏறத்தாழ $1 பில்லியன் என்றால் $4500 $5000. $2 பில்லியன் செலவு பண்ணி, அதாவது 10,000 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு மார்ஸில் கொண்டு போய் ஒரு வெஹிக்கிள் இறக்குறதுக்கு மனுஷனுக்கு அறிவு, ஆற்றல் வந்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனை அறிந்து கொள்வதற்கு அறிவு மந்தமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நீங்களும் நானும் அறியக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருதயத்தை இன்னைக்கு பக்குவப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத ராக்காலம் சீக்கிரம் வரப்போகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கொடுக்கப்பட்ட இந்த நல்ல காலத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நம்முடைய கவனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோமாக. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் இந்த அதிகம் கேட்கப்படும். சத்தியத்தை அதிகமாக கேட்கிற இடங்களிலே அதிக கனிகளை ஆண்டவர் எதிர்பார்த்து வந்து நிற்பார். அப்பொழுது அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையாகிய சாட்சியை அவர் எடுத்து பார்ப்பாரா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவர் ஏற்ற வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற காலத்துக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்க தடையாக இருக்கக்கூடிய 3வது காரியம், லூக்கா 24வது அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் வாசிக்க முடியாது. ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் மனுஷன் கேட்கக்கூடாதபடி அவனை தடை பண்ணுகிறது என்ன? லூக்கா 24வது அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு
என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது குறித்த செய்தியும் சீஷர்களுக்கு வந்துருச்சு. அவர்களில் 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற ஊருக்கு போனார்கள். 8 மைல் தூரம் உள்ள ஊருக்கு போகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து திடீர்னு அவரோடு கூட வந்து சேர்ந்து இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசுடைய சத்தத்தை 3 வருஷமாக கேட்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு இந்த வாய்ஸ் மாறிடுச்சா? அதே வாய்ஸாக தான் இருந்திருக்கும், அதே அன்பின் குரலாக தான் இருந்திருக்கும். ஆனால் கேட்க முடியல. ஏன்? அவர் பேசினதை கேட்கக்கூடாதபடிக்கு, அவரை அறிந்து கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. என்னது அவர்கள் கண்களை மறைத்திருந்தது? தங்கள் சூழ்நிலையை பற்றிய ஒரு கவலை, சோர்வு. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறதை உங்கள் வாழ்க்கையில் கேட்கக்கூடாதபடி உங்களை தடை பண்ணுகிறது என்னவென்றால், இந்த கேர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லுகிறாங்களே, இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உங்கள் சூழ்நிலையை குறித்து தற்பரிதாபம், தன்னையே குறித்து ஒரு பரிதாப சூழ்நிலை, இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமையில கர்த்தர் வந்து நேரிலே வந்து நின்று பேசினாலும் மனுஷனுக்கு இவர் தான் பேசுறாருன்னு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏதோ நம்மளை வந்து கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. ஆண்டவர் ஆனால் உங்களோடு கூட அன்பாக மறுபடியும் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று பெரிய ஆசீர்வாதங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஆல் தட் யூ நீட் டு டூ, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறதுக்கு இத்தனை தடைகள் இருக்கிறது. கவனமாக நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. இன்னைக்கு பாருங்க கர்த்தர் எப்படி பேசுறார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கர்த்தர் எப்படிங்க பேசுறாரு? சிலர்கிட்ட நேரிலே வந்து பேசுறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாக பேசுகிறார். அடுத்த தலைப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படியாக மனிதனோடு கூட பேசுகிறார். How does God speak to man? நேருக்கு நேர் வந்து பேசுகிறார். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு தமஸ்குவுக்கு எருசலேமிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த மதியான வேளையில் திடீரென்று அவர்களை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அன்னைக்கு சவுல் என்று பெயர் கொண்டவன், தரையில விழுகிறான். விழுந்து என்ன நடக்கிறது? 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆனா அங்க பாருங்க 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவனோட கூட பிரயாணம் பண்ணினவர் மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல், எல்லாருமே சத்தத்தை கேட்டாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயம் தான் தொடப்பட்டது. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலன் பவுல் கூட அன்னைக்கு எத்தனை பேர் கூட இருந்தான். இன்னைக்கு இங்க எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான ஜனங்க இங்க இருக்கிறீங்க. ஆனா ஒரு சிலருடைய இருதயத்துல ஒரு வெளிச்சம் திடீர்னு பிரகாசிக்கிறது. இது எனக்காக பேசுறார். ஒரு சிலர் அப்படியே ஆன்னு உட்கார்ந்துருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நேர்ல வந்து பேசினா கூட, நேர்ல வந்து சத்தத்தை கேட்டா கூட ஒரு மனுஷன் தான் ரட்சிக்கப்படுறான். நீ கர்த்தர் நேர்ல வந்து நம்மகிட்ட வார்த்தையின் மூலியமாக தெளிவாக, நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுடைய முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு உரத்த சத்தத்தோடு கூட, பவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தத்தை கேட்டா ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்படுறான். அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். நம்ம போய் கத்துறதுனால ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான்னு சொல்றதுக்கு இல்லை. என்ன சொல்றீங்க? யோவான் 12வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, யோவான் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஒரு அவல குரலை எழுப்பி 28வது வசனத்தில், யோவான் 12:20, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதா மேல இருந்து மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் உரத்த சத்தமா சொல்றார். அவன் கேட்கிறவன் என்ன சொல்றான்? என்னது? அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். கிரீக்ல பேசினாரா இல்ல ஜெர்மன்ல பேசினாரா? எல்லாரும் புரியக்கூடிய விதத்துல தான் இதை எழுத்தாக்கியோன் யார்? அது யோவான். அவருக்கு புரிஞ்சிருக்கு. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தினேன்ற வார்த்தை யாருக்கு புரிஞ்சுது? இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவானுக்கு புரியுது. கூட இருந்தவனுக்கு எல்லாம் எப்படியா தோன்றுது? இடி முழக்கம். தேவன் நேர்லே வந்து பேசினா கூட. அதனால தான் வந்து ஒரு ஐஸ்வர்யவான் அங்கே நரகத்துல உட்கார்ந்துக்கிட்டு
ஆசீர்வை அனுப்பும், எங்க சகோதரர்கிட்ட போய் சொல்லட்டும். அவங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகள் இருக்கு, அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு யார் சொன்னாதான் மனுஷன் கேட்பான். நேர்ல வந்து தேவன் பேசினாலும் ஒரு கூட்டத்தார் இது இடி முழக்கம் என்கிறார்கள். இது பெரிய சத்தம். என்ன சத்தம்? ஐ வில் glorify my name. ஒரே ஒரு ஆளுக்கு தான் இங்க புரிஞ்சிருக்கு, சீசர்கள் ஒரு சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு. இது என்னத்தை காட்டுகிறது? கர்த்தருடைய சத்தம் இங்க வெளிப்பட்டாலும், இதுவரைக்கும் ஒருவேளை அநேகருடைய காதுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது ஒரு சிலருக்காக அல்லங்க, வந்திருக்கிற எல்லாருக்காகவும். அல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருக்காகவும் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நேரிலே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்க கேட்கிறதை கவனிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. How does God speak? Sometimes he speaks directly. ஒரே ஒரு முறை என்னுடைய காதுகளில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சூழ்நிலையில். ஆனால் 99% ஆஃப் த டைம் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்தில் ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதன்படியாக தான் தேவன் மனுஷனோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆதி திருச்சபை நாட்களில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எல்லார் கையிலையும் கிடையாது. அப்போ தேவன் நிறைய பேர்கிட்ட தெளிவாக பேசினார். இன்னைக்கு தம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சைகளையும் தம்முடைய அறிவுரைகளையும் கட்டளைகளையும் வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். 90% ஆஃப் த டைம், 99% ஆஃப் த டைம் இன்றைக்கு தேவன் கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்றாங்களே, பரிசுத்த ஆவியானவர் எந்த மொழியை பேசுவார்? பரிசுத்த ஆவியானவர் பைபிள் மொழியை தான் பேசுவார், கர்த்தருடைய வசனத்தின் மூலியமா தான் பேசுவார். இன்னைக்கு ஏதோ குரல் எல்லாம் கேட்டுட்டு வஞ்சிக்கப்படாதீங்க. வேதத்துக்கு முரண்டான சத்தியம் ஏதாவது வெளிப்பட்டால் உங்க வாழ்க்கையில யூ ஆர் கோயிங் இன் த ராங் ட்ராக். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும், ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு கேட்கிற சத்தத்தையும் வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்க நடப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவன் ஒருவேளை நேரில் பேசலாம், ஆனா முக்காவாசி நேரம் 99% he speaks through the word. ரெண்டாவது இதுதான். அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒருவன் நான் சொல்லி இந்த வசனத்தை ஒருவன் கேட்டு அதன்படி செய்தால் அவனை யாருக்கு ஒப்பிடுவேன்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இன்னைக்கு நான் சொல்லிய இந்த வசனத்தை கேட்டு அதன்படி மத்தேயு 7:24, நான் சொல்லிய இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். God is speaking to you through his words. Hallelujah. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். Fill yourself with the word of God. Hallelujah. ஸ்மைல் ஆஃப் அ சைல்டு என்று சொல்லி ஒரு ஃபாரின் டிவி சேனல் இருக்கிறது. சில்ட்ரன் என்று, சிறு பிள்ளைகளுக்கு என்று டிவி ப்ரோக்ராம் போடுறாங்க. அதில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டேஷன் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். எப்படி, என்ன ஃபில்லிங் ஸ்டேஷன்? இன்றைக்கி கேஸ் பம்ப், அதாவது பெட்ரோல் பம்புக்கு போனாக்கா அங்கே எல்பிஜியோ பெட்ரோலோ போடுறாங்க. காரை ஃபில் பண்ணிட்டு வரும், பைக்கை ஃபில் பண்ணிட்டு வரும். இருதயத்தை தினந்தோறும் போய் அது மாதிரி பெட்ரோல் பங்க்கில் போய் ஃபில் பண்ணி நமக்கு வேண்டிய எரிபொருள் கிடைக்க வேண்டும் என்றால் எங்கேருந்து கிடைக்கும்? கர்த்தருடைய வசனத்தில் தான் கிடைக்கும். இன்னைக்கு ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல ஆசீர்வாத குறைவுக்கு மூல காரணம் எடுத்து பார்த்தால் கர்த்தருக்கும் அவருடைய வசனத்துக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்காம போயிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆகையால் தான் இன்னைக்கு திருச்சபையில் கர்த்தருடைய வசனம் எங்கே கொடுக்கப்படுகிறதோ அங்கே ஜனங்கள் குவிகிறதை நீங்கள் பார்க்கலாம். அநேக பாரம்பரிய மிக்க சபைகளில் கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால பல ஜனங்கள் அதை விட்டு வெளியே வருகிறதை நீங்க பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விடுதலைக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக, உயிர்மீட்சிக்குள்ளாக நடத்துவது கர்த்தருடைய வசனம் தான். அல்லேலூயா. இங்கே வந்து கேட்கிறது சத்தியம், வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய உபதேசம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்கள் யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு இந்த டீச்சிங் சர்ச்சுக்கு வந்து அந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த சபையில் உபதேசம் இருக்கிறதோ, எந்தெந்த சபையில் மேய்ச்சல் உள்ள இடங்கள் இருக்கிறதோ அங்கே ஆடுகள் நிச்சயமாகவே பெருகும். நாளுக்கு நாள் ஒரு அதிகரிப்பு இருக்கும். ஏன்? இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தையின் வசனம். இன்னைக்கு ஒரு நாள் கேட்குறீங்க, 2 மணி நேரம் கேட்குறீங்க, சாயந்தரம் கொஞ்ச நேரம் கேட்குறீங்க. ஆனால் நாள் முழுவதும், வாரம் முழுவதும் உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் தம்முடைய வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? சற்று ஆராய்ந்து பாருங்க.
இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வேத வசனத்தை ஆராய்வதில் அதிக நேரத்தை கூட்டுவோம். நம்முடைய ஸ்தாபனத்தின் இன்றைய இருக்கிற தலைமை போதகர் பாஸ்டர் ஜோசப் பாலச்சர் ஒரு இடத்துல சொல்லி கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு யூத் கேம்பில் கர்த்தருடைய வசனத்தின் முக்கியத்துவத்தை நான் பேசிவிட்டு, வாலிப பிள்ளைகள் எப்படி கர்த்தருடைய வசனத்தை ஆராய வேண்டும், அதிலிருந்து என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று செய்தியை கொடுத்து முடித்து உட்கார்ந்த பின்பு அவர் எந்திரிச்சு அறிவுரை கூறினார். அப்பொழுது என்ன சொன்னார்? உங்கள் ஜெப ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவன் கண்டிப்பாக 2 மணி நேரம் பைபிள் வாசித்தாதான் அந்த ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் ஜெப ஜீவியம் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அல்லேலூயா! உண்மையிலே அது சத்தியம். இன்னைக்கு என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி தேவனை துதிக்க வேண்டும், எந்த விதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டும், எல்லாமே இதில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா! ஆண்டவரை எப்படி போய் சேர்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை வாசிக்காம கிட்டேயே போக முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. God speaks through His word. இன்னைக்கு தேவன் எந்த மொழியில பேசுவார்? தமிழ்ல பேசுவாரா, மலையாளத்தில் பேசுவாரா, ஹிந்தியில பேசுவாரா? வேத மொழியில தான் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஒரு பிரச்சனையின் மொழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் தெளிவாய் வெளிப்படும். ஹல்லேலூயா! வசனத்தை இருதயத்தில் வச்சிருந்தீங்கன்னா சூழ்நிலை வழியாக கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். கர்த்தருடைய வசனத்தை உண்மையாய் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் குழப்பமே இருக்காது. பிரச்சனையின் மத்தியில் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா! அதனால தான் சொல்கிறாரு, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். ஏன்னா தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கு நம்ம கூட, அந்த வார்த்தையின் வசனம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கு. கேட்க கேட்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணும்போது செம்மட்டியை போல டப்புன்னு ஒரு அடி அடிக்கும். இந்த வசனம் அன்னைக்கு தானே படித்தோம், இது எனக்கு தான். சூழ்நிலைகளில் கூலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துருக்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னால் வாசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீதிமொழிகள் 17:27 எடுத்து பார்க்கும் பொழுது, அறிவாளி தன் வாயை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். நீதிமொழிகள் 17:27 பார்க்கும் பொழுது, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம். ஒரு கூல் மைண்ட். இன்னைக்கு டாக்டர்ஸ் இன்னைக்கு சொல்றான், பி கூல். ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். விவேகி எப்படி உள்ளவனா? எப்பயுமே கூலா இருப்பான். முற்கோபி, சூடாகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே பைபிள் எழுதி கொடுத்துட்டார். இங்கிலீஷில் எக்ஸலன்ட் ஸ்பிரிட்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் ஆனால் கரெக்டாக போட்டிருக்க. விவேகி எப்படி உள்ளவன்? அப்படியே குளிர்ந்த மனம். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு சமாதானம் கொடுத்துருக்கிறார். குதிச்சு கூல், இங்கிலீஷில் கூல் தான் போட்டிருக்கா. என்ன டிரான்ஸ்லேஷன் அது? ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எக்ஸலன்ட் ஸ்பிரிட்னு போட்டிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. படித்து பார்த்தாக்கா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து பார்த்தாக்கா excellent spirit. He that hath knowledge spareth his words, and a man of understanding is of an excellent spirit. இதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நார்மலாக கரெக்டான டிரான்ஸ்லேஷன். பட் அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் அங்கே கொடுத்துருக்க முடியாது. கீப்ஸ் யூ கூல். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஒரு குளிர்ந்த மனத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு தான் அப்படியே என்னதான் ஆனாலும் அப்படியே இருக்கணும். முடிய மாட்டேங்குது, உங்களுக்கும் முடிய மாட்டேன், எனக்கும் முடிய மாட்டேன். அப்படியே கொதிக்குது. அப்படியே கொதிக்கும் பொழுதே அப்படியே ஒரு குளிர்ச்சி இறங்கணும். அல்லேலூயா! ரொம்ப குளிர்ந்து போகும்பொழுது சூடு ஏற்றணும். இது எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு? கர்த்தருடைய வசனம். தேவ வசனம் இல்லாமல் நீங்களும் நானும் இருக்க முடியாது. அல்லேலூயா! வசனத்தின்படி நடக்கிற ஜனங்கள் நீங்களும் நானும். 3வது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறது, நமக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறார். அது பேர் மனசாட்சி. என்ன சாட்சி? இந்த மனசாட்சியின் மூலியமா தேவன் தெளிவாக பேசுவார். அறியாம நீ தப்பு பண்ணும்போது அந்த மனசாட்சி உள்ள இருந்து அப்படியே குறுகுறுக்கும். ஆனா அதை கேட்காம போனா என்ன நடக்கும்? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான- 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5-6. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனசாட்சி, அதன்படி செய்கிற மனசாட்சி சுத்தமா இருக்கும். இது இல்லாம வம்பு வார்த்தைகள் வீண் பேச்சுக்கு கேட்கிறதுக்கு உங்க இருதயத்தை திருப்பினால் அந்த மனசாட்சி என்ன ஆகும்? இதே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே என்னது சூடுண்ட பொய்யரும் மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நீ செவி கொடுக்காம லைட்டா உட்கார்ந்திருந்தா கொஞ்ச நாள்ல அந்த உபதேசமே டப்புன்னு மாறிடும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனமா கேளுங்க. either you will hear the voice of God or you will hear the voice of the other party, the devil. ஒன்று கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாய், இல்லை என்றால் பிசாசின் சத்தம் காதுல ஒலிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணும்போது உள்ள இருக்கிற மனசாட்சி அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு சத்தம், இது எல்லாம் பண்ற தப்பு தானே, நீ என்ன புதுசாவா பண்ணிட்ட பாரு. உங்க வீட்டில் கூட அவங்க கூட பண்ணிட்டு நீங்க நல்லா தான் இருக்கிறாரு, வெள்ளச்சட்டை போட்டு முன்னாள் என்ன ஆராதிக்கிறார் பத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமால அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில கொஞ்ச நாள்ல போயிடும். God is speaking to you. இன்னைக்கு நல்லா கவனமா கேளுங்க அன்பான ஜனங்களே. நாட்கள் கொடிதானவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்க லைஃப்ல இடம் கொடுங்க. ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கு செவியை சாயுங்க. இதுவரைக்கும் எப்படி இருந்தமோ தெரியல, இந்த நாள் முதற்கொண்டு God expects something better from this church. இந்த சபையிலிருந்து தேவன் இன்னும் அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். நீதி செய்கிறவன் செய்கிற நீதியில திருப்தி அடையாதுப்பா, இன்னும் நீதி செய்யணும். ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ செய்வாய் என்றால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். நேரில் வந்து பேசுவார், வசனத்தின் மூலியமா பேசுவார், மனசாட்சியின் மூலியமா பேசுவார், சில ஜனங்கள் மூலியமாக பேசுவார். மிக முக்கியமா போதகர் மூலியமாக கர்த்தர் நிச்சயமாகவே பேசுவார். தேவ ஊழியர்கள் மூலியமா பேசுவார். நீங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 33வது வசனத்துல கொர்நேலியு ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:33. அந்த பேதுருவை தன்னுடைய வீட்டுல வந்து கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கும்படியாக அழைத்த கொர்நேலியு சொல்லுகிற சாட்சி. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். தேவ தூதன் வந்து இந்த மாதிரி பேதுருவை கூப்பிடுன்னு சொன்ன மாத்திரத்துல உடனே நான் உமக்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்று. ஆமா, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை. அதாவது இங்க ஞானம்னு சொல்லப்படுகிற வார்த்தை நீதிமொழிகள்ல ஞானம் என்று சொல்லுகிறப்படுகிற வார்த்தை அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இயேசுன்ற பேரை போட்டுக்கிட்டாக்கா, இயேசுவை கவனித்து அவருடைய புத்திக்கு செவிசாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். அதுக்கப்புறமா சில சூழ்நிலைகள் போடப்பட்டிருக்கு. சில தவறான ஜனங்கள், அசுத்தமான பாவ இச்சைகள்லேருந்து உன்னை அது விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவருக்கு கேட்காம போனா என்ன நடக்கும் என்று சொல்லி அங்கே 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கேட்காம போறவனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்றால், உன் மாம்சமும் சரீரமும் ஆண்டவர் அறிவுரைத்து எச்சரித்து அதுக்கப்புறமா அந்த பரஸ்திரிக்கு பின்னால போனா என்ன நடக்கும்? முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இந்த டாபிக்கு இன்னைக்கு தான் வந்து டைட்டில் வருஷா நான் அந்த வாரத்தில் படிக்கும்போது ஆண்டவர் காட்டினார். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியையும் சாயாமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளான. வெளியே இல்லைங்க. இன்னைக்கு பார்ல ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டானா பிரச்சனை இல்லை, சினிமா தியேட்டர்ல உட்காந்து வாழ்க்கையில கெட்டு போயிட்டானா தப்பு இல்லை, அங்க இருந்தா அப்படிதான் ஆகும். இன்னைக்கு போய் கேம்பிளிங் பார்ல உட்காந்துக்கிட்டு நீ கெட்டு போனால்
நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பார்க்கும்போது ட்ரக் ஓவர் டோஸ் எல்லாம் பிள்ளைங்க மாட்டிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில போய் நீ கெட்டு போனால் அது இயல்பு என்று சொல்லலாம். இங்க என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. இது என்னத்தை குறிக்குது? வருஷக்கணக்கா நீ சர்ச்சுக்கு வந்தும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, போதகர் மூலியமாய் கொடுக்கிற வார்த்தையை கேட்காமல் போனால் அதன் முடிவு நல்லா இருக்காது. தேவன் தெளிவா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க. அன்பான ஜனங்களே, God wants to bless you. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ வசனம் வெளிப்படுகிற ஒரு நல்ல இடத்துக்கு உங்க வாழ்க்கையை திருப்புங்க. இதுவரைக்கும் இருந்தது போதும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீ சர்ச்சுக்கு போய் கெட்டு போய் நரகம் போறது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசித்ததுனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையின் வசனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபையில பாரம்பரியம் மிக்க சபைகள் இருக்கக்கூடிய தேவ பயம் அற்று போய் காணப்படுகிறது. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய என்னது எல்லா தீமைக்கும் உள்ளான. வெளியிருந்து ஆயிட்டா பரவாயில்லைங்க, நீ சர்ச்சுக்குள்ள வந்து இப்படி ஆகலாமா? ஏன் இது சொல்ற வசனத்துக்கு கீழ்ப்படியலை, கேட்கல, இருதயத்தை சாய்க்கல. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கேட்டு அதன்படி செய்தால் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. போதகர் மூலியமா ஆண்டவர் பேசுவார், பெற்றோர்கள் மூலியமாக ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் பேசுகிறது ஏதோ பிசாசின் வார்த்தை போல தோன்றுகிறது. நம்ம தீமையாய் பேசுகிறாங்க, நான் நல்லா இருக்கிறதே உனக்கு பிடிக்கலன்னு தோணுது. ஆனா இதே நீதிமொழிகள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? 23வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்ற பொழுது அவளை அசட்டை பண்ணாது. உன் தகப்பன் தாய் அவங்க மூலியமா தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுவார். தெளிவாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனை விட்டு திருப்பக்கூடிய விக்கிரக ஆராதனைக்கு பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா ஆண்டவர் அறியாத பெற்றோர். அது தவிர உன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் தான் உன் பெற்றோர் உன்கிட்ட சொல்லுவாங்க. கர்த்தர் அவர்கள் மூலியமா தான் இன்னைக்கு பேசுவார். ஹல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நீ வாழும் பொழுது கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம். லூக்கா 2வது அதிகாரத்தில் அந்த எருசலேம் தேவாலயத்தில் பெற்றோர் கூப்பிட்டு போறாங்க. அவர்களுக்கு எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்க வாசிக்கலாம். மறுபடியும் அவர்களோடு கூட திரும்பி போய் பெற்றோர் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவகுமாரன் ரட்சிப்புக்கு அதிபதியாக இந்த உலகத்துக்கு வந்தவர், ரட்சண்ய கொம்பாய் வந்தவர். வீட்டில் பெரிய கொம்பாக இருக்கவில்லை, வீட்டில் கீழ்ப்படிந்த குமாரனாக தான் இருந்தார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு பெரிய கொம்பா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படிந்த குமாரனாக தான் இருந்தார். என்னுடைய தகப்பன் எல்லாருடைய காரியத்தில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். ஒழிய போகமாட்டேன், ஐயோ நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் யார் தெரியுமா? பெரிய ஊழியக்காரன். நீ ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டவனா இருக்கலாம். வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னோடு கூட பேசுகிறது தேவன் யார் மூலியமா பேசுவார்? உங்க பெற்றோர் மூலியமா தான் பேசுவார். கேளுங்க. பெற்றோர் சொல்றாங்கன்னா அவங்க வார்த்தை கீழ்ப்படிங்க, அடங்கி இருங்க. உங்க வாழ்க்கையில என்றைக்கு ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். எதிர்த்து பேசி என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமா எதிர்த்து பேசுறது, எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறது. கேட்டதை உடனடியாக செய்யணும், செய்யலைன்னா வீட்டில் தகராறு. இப்படி செய்து கொண்டிருந்தால் நீ அடுத்த பார்ட்டிக்கு வீட்டில் இடம் கொடுக்கிறாய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு வேற மாறுதரமே கிடையாது. இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்க நம்ம எல்லாரும் தயாரா. கர்த்தர் பேசினா அவர் படி செய்வோம். ஆனால் கர்த்தர் யார் மூலியமா பேசுவார்? பிதா மூலியமா தான் பேசுவார், தந்தை மூலியமா தான் பேசுவார், தாய் மூலியமா தான் பேசுவார். கேட்கிறதுக்கு தயாராக இருங்க. ஹல்லேலூயா. திருமணமாக இருக்கிற குடும்ப தலைவர்களே, அநேக நேரம் உங்கள் கணவன் மனைவி மூலியமாக பேசுவார். அன்னைக்கு ஒரு நாள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி பேசினார்? சாராள் மூலியமாக தான் பேசினார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாயினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். மனைவி சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு அட்வைஸ். இன்னைக்கு நான் ஏன் கேட்கணும்? அவெல்லாம் நான் சொல்றதை கேட்கணும். ஆனால் கர்த்தர் சில நேரங்களில் உங்கள் மனைவியின் மூலியமாக நல்வார்த்தைகளை கொடுப்பார். சில நேரம் மனைவி மூலியமாக அடுத்த பார்ட்டி பேசுகிறான்றது உண்மைதான். ஆனால் அதுவும் இருந்திருக்கு.
இன்னும் நீ உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயா? அப்போ உடனே இது அவர் பேசல. அதனால கொஞ்சம் கவனமா ஃபில்டர் பண்ணணும். ஞானமா பண்ணாக்கா கரெக்டாக யார் பேசுகிறான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் இவங்க மூலியமெல்லாம் பேசுகிறார். கணவன் மனைவி மூலியமாக கூட தான் பேசுகிறாரா? மாமனார் மூலியமாக கூட பேசியிருக்காரு. எங்கெங்க பேசினார் மாமனார் மூலியமா? யாராவது சொல்ல முடியுமா? மோசையுடைய மாமனார் மூலியமா பேசினார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்தாக்க, ஆனால் நல்லா சொல்லி மாமனார் மூலியமா. இன்னைக்கு ஆனால் சொன்னால் கேட்க மாட்டோமே. யாத்திராமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தில், இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம். ஒரு மாமனார் அன்னைக்கு கர்த்தருடைய கம்யூனிகேஷன் டூலாக பயன்பட்டார். அல்லேலூயா. சில நேரம் மாமியார் கூட பேசியிருக்கலாம். ரூத்துக்கு எத்தனையோ வார்த்தைகள் தங்கள் மாமியார் மூலியமாக தான் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஒரு ஸ்திரீக்கு யார் மூலியமாக பேசினார்? பொறுத்து அமைதியாயிரு. அந்த மனுஷன் வந்து சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியானா அடங்கி இருந்தாங்க. இன்னைக்கு சில நேரம் மூத்தவர்களுக்கு நம்ம அடங்கி தானே இருக்க வேண்டும். அதில் பைபிள் கொடுத்துருக்கிற ஹைரார்க்கி அதுதான், வகைமுறை அதுதான். நிறைய பேருக்கு இவங்க சொல்லி நான் என்ன கேட்கறது, அப்பா அம்மா சொன்னால் கேட்டுறேன், மாமனார் மாமியார் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே கர்த்தர் உங்களை அந்த பாதை வழியாக கொண்டு செல்வதற்கு காரணம் இன்றைக்கு அவர் மூலியமாக சில வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கேட்டு அடங்கி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எப்படிலாம் பேசுகிறாருன்னு ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அந்த வசனத்தை கேட்டு அதன்படியாய் நம்ம வாழ்க்கையை அமைக்கும் பொழுது என்ன நடக்கும்? சுருக்கமாக ஒரு 7 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையின் வசனத்தை கவனமாய் கேட்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் when we hear God's word? ஃபர்ஸ்ட், யோவான் 5வது அதிகாரம் 24, 25 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் தேவனுடைய குமாரனை சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்தது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் எந்த மரித்தோரை அந்த இடத்துல சொல்லுகிறார்? பாவத்துல மரித்து கிடக்கிற ஒரு மனுஷன் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டால், அன்னைக்கு பாவத்துல மரித்து கிடந்த ஒரு சவுல், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆனா கூட இருந்த 5-6 பேர் குதிரையில அடியாட்கள் வந்தாங்களே, அவங்க ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா போடல, ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆண்டவர் அதையும் போட்டிருப்பார் என்று நம்புறேன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலும், இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை உண்மையாய் கேட்கிறார்களோ அவளுடைய வாழ்க்கையில ஜீவன், முடிவில் நித்திய ஜீவன். when you hear God's voice you will receive life and life eternal. இதை உணர்ந்துதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு யோவான் 6:68 சொல்றாரு, ஆண்டவரே நாங்க வேற யார்கிட்ட போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் பேசினால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது உங்க சரீரங்கள் ஆவியில ஆத்மாவில பலன் கொண்டு உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. if any man be in Christ he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை நீ ஒழுங்கா கேட்டனா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும், உன் வாழ்க்கையில உயிர் மீட்சி உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். அதற்காகவே இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம், கர்த்தருடைய வசனத்தை ஒழுங்கா கேட்டதுபடி நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும், உயிர் மீட்சி உண்டாகும். இரண்டாவது பாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. when you hear God's voice, தேவனுடைய சத்தத்தை அறிந்து கேட்கும் பொழுது
தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும். யோவான் 10வது அதிகாரம் 3-4 படியாக கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனை கேட்கக்கூடிய மனப்பக்குவம், மன வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அன்பான ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். கேட்கக்கூடிய இதயங்களுக்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் குழப்பத்தில் ஒரு அதாவது இப்படி போவா அப்படி போவான்னு தெரியாத நிலைமையில இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புஸ்தகம் 6:16 எடுத்து நீங்கள் வாசிங்க. எரேமியா 6:16. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது என்ன கிடைக்கும்? உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க கேட்டு விசாரிக்கணும். ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது தேவ ஜனங்கள் போய் பக்கத்து வீட்டுல கேட்க கூடாது. ஆண்டவரை அறியாத பல ஜனங்கிட்ட போய் அட்வைஸ் கேட்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கேட்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கும் பேசுவார். ஹல்லேலூயா. சாமுவேல் போய் ஏலிட்ட கேட்டார், என்னையா செய்யணும்? இப்போ நல்லா படுத்துக்கோ, நான் கூப்பிடல. 2 வாட்டி சொன்னார். 3வது வாட்டி கரெக்டான அட்வைஸ் கொடுத்தார். அடுத்த வாட்டி சத்தத்தை கேட்கும்போது என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும் அடியேன். இன்னைக்கு யார் யாரெல்லாம் அப்படி கேட்குறீங்களோ தேவ சித்தத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்ன செய்வாராம்? என்னை செம்மையான வழியில நடத்துவார். ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நடக்கிற ஜனங்கள் என்றைக்கும் குழப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல விசுவாசிகள் ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுக்க தெரியாமல் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிற யாரும் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பிரேயிங். உங்க விருப்பங்களை, உங்க எண்ணங்களை, உங்க வாஞ்சைகளை கர்த்தர் சமூகத்தில் வைங்க. தமக்கு சித்தமானபடி அதை வாய்க்க பண்ணி தருவார். ஹல்லேலூயா. When you hear God's voice, you will have God's leading. தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வார்கள். 3வது, இதே யோவான் 10 இருக்கும் பொழுது 27-28 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, அதாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுடைய நிலைமை 3வது என்ன? நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்டு போய் கெட்டு போக மாட்டேன். இன்னைக்கு உலக சிற்றின்பங்கள் பின்னால போய் நீ கெட்டு போகலாம். உலக ஆசை இச்சைகளுக்கு பின்னால போய் நீ கெட்டு போகலாம். கெட்டு போவ கண்டிப்பா. உலக இன்பங்களை தேடி, உலக பதவிகளை தேடி, உலக ஆஸ்திகளை தேடி நீ கெட்டு போகலாம். ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, நண்பர்களுடைய சத்தத்தை கேட்டு கெட்டு போன எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கெட்டு போயிட்டேன்னு ஒரு ஆள் எளிமை சாட்சி கொடுக்க முடியுமா இந்த இடத்துல? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு கெட்டு போயிட்டேங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல தைரியம் இருக்கா? ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாய் என்றால் நீ ஒரு காலம் கெட்டு போக மாட்டே. அது மாத்திரம் இல்லை, அடுத்தது எழுதியிருக்கு பாருங்க, அதான் டாப்பு. ஒருவரும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இஃப் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ், அது என்ன குறிக்கிறது? நீ கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறாய். ஒருத்தனும் அந்த கையிலிருந்து உன்னை பறிக்க முடியாது. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றிருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இல்ல, யோவான் 10:27-28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவர்களின் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க கர்த்தருடைய சத்தத்தின்படி செய்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்க, கவனிப்போமாக. ஆண்டவர் எனக்கு ஏதோ ஆசீர்வாதமா மாற்றியிருக்காரோ அதை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்பான ஜனங்களே, கர்த்தர் பேசுகிறவர், நம் தேவன் பேசுகிற தேவன், நம் தேவன் வார்த்தையின் மூலியமா பேசுகிற தேவன். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்டு அதன்படி உண்மையாய் செய்வீங்கன்னா நீ ஒரு காலம் கெட்டு போக மாட்டாய். ஒருவனும் உன்னை அவருடைய கரத்திலிருந்து யோவான் 10வது அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் வாசிக்கும். 17வது வசனத்தை வாசிங்க. நான்
17 நான் என் ஜீவனை 17 ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் 14 முதல் 17 வரைக்கும். அதுல 17 மாத்திரம் வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேட்கிறதுனால you receive the faith. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை ஒழுங்கா கேட்டா இருதயத்துல விசுவாசம் தூண்டப்படும். அப்போஸ்தலர் 14:1 நீங்க பார்க்கும் பொழுது பவுலும் பர்னபாவும் அன்னைக்கு இக்கோனியம் பட்டணத்துக்கு போய் அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாக என்ன செய்தாங்க? ஒவ்வொரு நாள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்றேன் இல்லையா? இக்கோனியம் பட்டணத்திலே அவர்கள் இருவரும் ஜெபாலயத்துக்கு போய் அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்த. இங்கே வருகிற கர்த்தருடைய வசனம் இருதயத்துல ஒரு விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு வசனமாக வருகிறது. அதை கேட்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து வார்த்தையை பெற்றதுனால என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும்னு கேட்டா எல்லாருமே கை தூக்கலாம். அல்லேலூயா. ஆனா அதான் உண்மையா கேட்டோம் என்றால் the faith will be stirred inside your heart. இதே அப்போஸ்தலர் 14 நீங்க வாசிக்கும் பொழுது 8வது வசனத்துல லீஸ்திராவிலே ஒருவன் தன் வாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் என்ன செய்கிறது? பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. அதுக்கு முன்னால இருந்ததா? இன்னைக்கு பவுல் பேசும்பொழுதுதான் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான். இருதயத்துல விசுவாசம் தூண்டப்படுகிறது. இங்கே வரும் பொழுது ஹல்லேலூயா, your faith should be built up. எப்படி பில்டப் ஆகிறது? கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக. இங்கே வந்து பேசுறது சும்மா தற்பொழிவா, தனி வார்த்தைகளா, சொந்த வார்த்தைகளை பேசுறதுக்கே வரலங்க. we are giving the word of God. ஆணித்தரமா தேவ சந்நிதியில் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறது. இதை நீங்க பெற்றுக்கொண்டு இதன்படி செய்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசித்து நடக்கிறவனுக்கு அதனால ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மாறுதரமே கிடையாது. அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது என்ன உண்டாகும் என்றால் ஹல்லேலூயா, உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். டியூட்ரானமி 8:3, உபாகமம் 8:3, மத்தேயு 4:4. இன்னைக்கு போஷாக்கு கர்த்தருடைய வசனத்துல தான் இருக்கிறது. பிழைப்பு. இன்னைக்கு பட்டினியா வர்றவனுக்கு போஷிக்கப்பட்ட நிலைமையில வயிறு நிரம்பி செல்லணும். அதனால தான் ஃபெல்லோஷிப் லஞ்சை கூட நிறுத்திட்டோம். ஏன் இங்கே லஞ்சு கொடுத்தாச்சு, வீட்டுக்கு போய் இதே அப்படி ஒரு ஜரூரா கம்பீரத்தோடு போய் வீட்டில் ரசம் இருந்தாலும் அமைதியாக சாப்பிடணும். ஒன்றுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் நீ கேட்டதில் பிரயோஜனம். இன்றைக்கி தான் வீட்டுக்கு போனதும் உங்கள் வீட்டம்மா ஏதாவது சாப்பாடு செய்ய மறந்துருப்பாங்க, இல்லைன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு இருந்திருக்காது. அந்த நேரம் அந்த பழைய ஆள் வெளியே வந்து ஏய் என்ன நினச்சிட்டு இதை போய் ஏன்டா கொடுக்குற அப்படின்னா நீ கேட்டது தப்பு, நீ கேட்கறதுல கவனிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை அநேகரை சோதிக்கும்படியாக இன்றைக்கு வீட்டில் வைத்து வந்திருந்த அந்த சாதத்தை வேற யாரோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு அநேகரை சோதிக்கும்படியாக இன்றைக்கு தான் வீட்டில் சாம்பாரில் உப்பு இருக்காது, வீட்லேயுமே இருக்காது. பயப்படாதீங்க, அப்படிலாம் ஆகாது. அப்படியே ஆச்சினாலும் இங்கேருந்து வீட்டுக்கு போன பிறகு உங்கள் வாழ்க்கையில் இங்கே பெற்றுக்கொண்டது நீங்கள் நடைமுறையில் கொண்டு வரும் பொழுது தான். இதை சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசுக்கு முன்னால் என்ன இருந்தது? அப்போ நிறையா இருந்ததா? பெரிய டின்னர் டேபிளில் ஆடு கோழி அன்னைக்கு மட்டன் பீஃப் எல்லாமே சாப்பிட்ருக்கானுங்க. அதெல்லாம் இருந்ததா? ஒன்றுமே இல்லை, வெறும் கல் தான் இருந்தது. இந்த கற்களை அப்பமாக்கும்படி சொல்லும்னா அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தெளிவா இருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு சாப்பாட்டை பார்த்ததான் அவ்வளவுதான். எவனா படித்தவன் படியாதவனா இருந்தாலும் அப்படியே ஒரு நிலைமைக்கு மாறிடுறான் இல்லையா? அன்பான ஜனங்களே, இது இல்லை, அதுதான் எனக்கு வேணும். அல்லேலூயா. இந்த சாப்பாடு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எனக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய வசனம் வேணும். உலகமெங்கிலும் கர்த்தருடைய வசனத்தை தேடி போகிற ராக்காலம் வரப்போகிறது. ஆனால் இருக்கிற காலத்தில் உள்ள ஏற்றிக்குவோம். அல்லேலூயா. நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ள என்னைக்குமே கரப்ட் ஆகாத ஹார்ட் டிஸ்க் நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வசனத்தை ஏற்றிக்குவோம். ஐபேடில் செல்லில் எல்லாம் வச்சுருந்தா கூட எல்லாம் காணா போயிடும். என் செல்லில் கூட ஒரு ஆடியோ பைபிள், அதாவது ஆடியோ பைபிள் முந்தி ஏதோ பைபிள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். நடுவில் எல்லாம் கரப்ட் ஆகி டோட்டலாக ஈவன் யூசர் டேட்டா பேஸ் கூட கரப்ட் ஆகி ஒரு நாள் திரும்பி வந்தது. செல்லை வச்சிங்கன்னா காணா போயிடும். செல்லு வச்சுருக்கிறது தப்பு இல்லை, ஐபேட் வச்சுருக்கிறது தப்பு இல்லை, ஐபாட் வச்சுருக்கிறது தப்பு இல்லை.
இந்த ஹார்ட் பாட்ல இல்லாவிட்டால் எந்த பாட்ல இருந்தாலும் பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் அப்படியே செல்ல கேட்டுக்கிட்டே போறது. கேட்டு போங்க, கேட்காம போகாதீங்க, கேட்டுக்கிட்டே போங்க, நல்லது. ஆனால் அது உள்ள இருதயத்தில் ஏறாவிட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. Fill your heart with God's word and live according to God's word. God will bless you. Hallelujah. Hallelujah. மத்தேயு 7:24 ஆறாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது 25 பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் மேல் பெருமழை வந்தது, பெருவெள்ளம் சொரிந்தது. ஆனாலும் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டதுனால என்ன பண்ணல, அஸ்திபாரம் போட்டதுனால அதை அசைக்கவே பட முடியும். இஃப் யூ பேஸ் யுவர் லைஃப் ஆன் காட்ஸ் வேர்டு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நீங்கள் அதன்படி செய்தால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அசைவு இருக்காது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை உங்களை அசைக்க முடியாது, எந்த சூழ்நிலை உங்களை கெடுக்க முடியாது. கர்த்தர் தெளிவாக சில காரியங்களை பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, அதன்படியா நடங்க. இதெல்லாம் விட்டுட்டு இப்போ 6 காரியங்களை சொன்னோம். ஒரு 7வது ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். யோவான் 5வது அதிகாரத்தில் இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்குறீங்களோ கேட்கலையோ, ஒரு நாள் கேட்க போறீங்க. என்னைக்கு கேட்பீங்க? என்னைக்கு கேட்க போறோம்? யோவான் 5வது அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் ஒரு நாளிலே வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு, தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஒரு நாள் வரப்போது எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்குறீங்களோ கேட்கலையோ, ஒரு நாளில் எல்லாரும் அந்த எக்கால சத்தத்தோடு கூட அவர் இறங்கி வரும் பொழுது அன்றைக்கு கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவல நிலைமை, மனுக்குலத்தின் அவல நிலைமை அங்கே போடப்பட்டிருக்கிறது. மலைகளே மறைத்து கொள்ளுங்க, அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு திரிவானுங்க, ஆனால் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. அதனால் காலெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இன்றைக்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புங்க. இன்றைக்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த உலகத்திலையும் வரப்போகிற உலகத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில முக்கியமான காரியங்களை நம்ம கற்றிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்குண்டான தடைகள், கர்த்தர் எதன் மூலியமாய் பேசுகிறார், கர்த்தருடைய வசனத்தை கேட்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், இந்த வசனங்கள் மூலியமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினால் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தேட போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தாவே, நீர் என்னோடு கூட பேசி நம்முடைய வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போமா? வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்குமா, இந்த நாளில் அதை அறிக்கை செய்வோம். தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைக்கு பேசின கர்த்தருடைய வசனத்தின்படியாக இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கக்கூடிய இருதயத்தை எனக்கு நீ தரும்படியாய் கேட்கிறேன். இங்கே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் எத்தனையோ சத்தியங்கள் வாரந்தோறும் நீர் எங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறீர். ஆண்டவரே, தினந்தோறும் உடைய வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறீர். இன்னும் எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நாங்கள் முன்னேற வேண்டுமே, மாற வேண்டுமோ, ஆண்டவரே, இன்னும் என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகணுமோ அதை நீ தரும்படியாய் வசனத்தில் வழியை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ரிபா கரபோ ஷபரபது ரிபிரி கரபோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த வேளையில ஒரு விடுதலை, இந்த வேளையில ஒரு உயிர் மீட்சி, இந்த வேளையில ஒரு ஒப்புரவாக்குதல், இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய பிரசன்னமாகுதல், ஹல்லேலூயா, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரே மகிமையாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் மாற்றப்படுவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எதிர்காலம் செழிப்பாக மாறுவதாக உம்முடைய வார்த்தையின் வசனத்தின் அடிப்படையில் அதை கேட்டு அதன்படி செய்ய ஆண்டவரே, எங்கள் செவிகளை நீர் விருத்த சேதனம் பண்ண, இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.